கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் தொடர்ந்து வழிநடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் நடுப்பகுதியை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அவர்கள் ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும். தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வைத்துதான் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, தேவன் நம் நாயகராய் இருக்கிறார். நம் நாயகராகிய தேவன் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் நாம் இன்றைக்கு தேவ செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்க என்று சொல்லி தேவ செய்திக்காய் நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியருளுவீராக. இம்மட்டும் உடைய பிரசன்னம் இருந்து நடத்தினது. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் இடத்துல தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பேசியருளுவீராக. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்க வார்த்தை சொல்லுகிறது, தேவன் என்னவாய் காணப்படுகிறாராம்? அவர் நம்முடைய நாயகனாய் அவர் காணப்படுகிறாராம். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தேன். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நாயகராய் காணப்படுகிறார். நீங்க நாயகர் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், நாயகருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. புருஷரை நாயகர்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நீங்க வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, உரியா செத்தது நிமித்தமாக அவள் நாயகனுக்காய் துக்கம் கொண்டாடினான்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் ராஜாவையும் நாயகர் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க மற்ற தோள் கொடுக்கிறவர்களையும், அதாவது வேதம் சொல்லுகிறது, உன் இளவயதின் நாயகரை நீ மறந்து. அப்ப அங்கு சொல்லப்படுகிற நாயகர் யார் என்று சொன்னா, அது தோள் கொடுத்து நின்று ஆலோசனை கொடுத்து நடத்துவர்களையும் வேதம் நாயகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்க உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, அநேகர்கள் அவங்களுக்கு சொந்த நாயகனை வைத்திருக்கிறார்கள். கதாபாத்திரத்திலே கதாநாயகன் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் அந்த நாயகனை வைத்து குடும்பத்தையோ அவர்கள் படிப்பையோ அவர்கள் எதிர்காலத்தையோ பார்க்காமல் அந்த ஒரு மனிதனுக்கு பின்னாய் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா இந்த வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் ஒரு நாயகன் காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, தேவ கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு, அவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, நமக்கும் ஒரு நாயகர் இந்த வாழ்க்கையிலே காணப்படுகிறவராய் காணப்படுகிறார். உலகத்தின் ஜனங்களுக்கு நாயகர் இருக்கிறார்கள். அநேகருக்கு வித்தியாசமான நாயகர்கள் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு நாயகர் இருக்கிறார். நாம் உலகத்தின் நாயகர்களை பின்தொடரவோ, உலகத்தின் மேன்மையான ஜனங்களை பின்தொடரவோ கூடாது. நமக்கென்று தேவத்தினால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நாயகரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நாயகராய் காணப்பட்டவராம். யார் அவர்? அந்த நாயகர் யார் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், அவரை குறித்து தெளிவாய் வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? உன் சிருஷ்டிகர் உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப நம்முடைய நாயகர் யார்? நம்முடைய நாயகராய் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பாய கர்த்தர் இருக்கிறார் அல்லவா, தேவன் இருக்கிறார் அல்லவா, பிதாவாய் இருக்கிறார் அல்லவா, அவர் நம்முடைய நாயகராய் காணப்படுகிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை மீது நம்முடைய எண்ணங்களை வைத்து, நம்முடைய கண்களை வைத்து நாம் நாயகர்களாய் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாய் நம்முடைய நாயகர் யாராய் இருக்கிறார்? நம்முடைய சிருஷ்டிகர்,
நம்மளை உருவாக்கினவர், நம்மளை அழைத்தவர், நம்மளை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உருவாக்கினார் அல்லவா? அந்த சிருஷ்டிகர் நம்முடைய நாயகராய் காணப்படுகிறார். இந்த சிருஷ்டிகருக்கு அங்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன அடையாளமாம்? அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார், ஆனால் அவருக்கு ஒரு அடையாளம், அந்த நாயகருக்கு என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன அடையாளம்? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் தம்மை வித்தியாசமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா எல்ஷடா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எல்ஷடாயாய் அவர் வெளிப்பட்டார். அடுத்து மோசையினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, மோசையினுடைய வாழ்க்கையில யாத்ரா 3:14 பாத்தீங்கன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதைத்தான் யாவே என்று சொல்லுகிறோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு முன்னாடி யாக்கோபினுடைய வாழ்க்கை, ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அவர் முற்பிதாக்களின் தேவன், குறிப்பா யாக்கோபினுடைய சந்ததி யாக்கோபின் இடத்துல சொல்லுவார், நான் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருப்பார். அதுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் யாத்ராகமம் 34:6 அவரை குறித்த 5 நாமங்கள் அங்கு போடப்பட்டுள்ளது. அவரை குறித்ததான வெளிப்பாடு 5 விதமாய் அவர் வெளிப்படுகிறார் என்று சொல்லி அந்த யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் இருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். எல்ஷடாயும் அவர் காணப்படுகிறார். முற்பிதாக்களின் தேவனாயும் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே போல அவர் இரக்கமுள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிருபையுள்ளவராய் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மீட்கிறவராய் நீடிய சாந்தம் உள்ளவராய் வெளிப்படுத்தி இருக்கிறார். மகா தயையுள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் சத்தியமுள்ள தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏசாயாவிலேயே தேவன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. லூக்கா புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இப்படி புதிய ஏற்பாட்டிலும் 6 விதமான நாமங்களை கொண்டு தம்மை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆனா நாயகராய் இருக்கிற தேவனுக்கென்று ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கிறது. அதைத்தான் நாம் வாசித்தோம். அவர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார். அவர் கிருபையுள்ள தேவனாய் வெளிப்படும் போது தம்முடைய கிருபையை கொடுத்து தம்முடைய கிருபையினால் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுறார். நீடிய சாந்தம் சமாதானம் உள்ளவராய் இருக்கும் பொழுது, நம் பாவம் செய்யும் பொழுது அவர் நீடிய சாந்தமாய் இருந்து நம்மளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்முடைய சமாதானங்கள் குலைக்கப்படும் பொழுது, நம்மளுக்கு போராட்டம் வரும் பொழுது அவர் சமாதான பிரபுவாய் வெளிப்படுகிறார். அதே போல தேவன் நமக்கு நாயகனாய் காணப்படுகிறார் என்றால் அவருடைய குணாதிசயம், அவருடைய அடையாளம் எதுவாய் இருக்கிறதாம்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். 1000 தூதர்களின் தேவனாய் காணப்படுகிறார். அவர் அநேக லேகியோனுக்கு அதிபதியாய் அவர் காணப்படுகிறார். லேகியோன் என்றால் நம் பிசாசுன்னு எடுத்துக்கூடக்கூடாது, அது ஒரு படையினுடைய பெயராய் காணப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட 1000 தூதர்களுக்கும் லட்சக்கணக்கான தூதர்களை வழிநடத்துகிற சேனைகளின் தேவனாய் அவர் வெளிப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவன் அவர் நம்முடைய நாயகனாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளின் சேனைகளையும், சத்ருவின் சேனைகளையும், உலக மனிதர்களின் சேனையும், போராட்டத்தின் வல்லட்டிகளை எல்லாவற்றையும் தகர்த்தெறிய அவர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார். பட்டயங்களை உருவினவராய் அவர் வெளிப்படுகிறார். கர்த்தத்துவம், கிருபை, சமாதானம், இது நீடிய சாந்தம், இது எல்லாமே அவர் சாந்த குணத்தை காட்டுது. அவர் இங்க ஒரு கன்னத்தை காட்டினால் மறு கன்னத்தை காட்டு, அந்த குணத்தை காட்டுது. ஆனா நாயகனாய் வெளிப்படுகிறார் என்றால், யாராவது ஒருவர் நம்மளை தொடும் பொழுது, நமக்கு விரோதமாய் யாராவது அம்பை எய்யை புறப்படும் பொழுது அவர் நமக்கா யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிற, உன்னை தொடுகிறவர்கள் என் கண் மணியை தொடுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? அவர் நாயகராய் காணப்படுகிறார்.
இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு அவர் கிருபையுள்ளவராய் கடந்த நாட்களில் வெளிப்பட்டாரா? சாந்தமுள்ள தேவனாய் வெளிப்பட்டாரா? நீங்க போராட்டத்துல போகும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று உங்களை சொல்லி நடத்தினாரா? உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது நீ அமைதியாயிரு, நான் உனக்கு உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய சமாதானம் போதும் என்று போராட்டத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்தினாரா? ஆனால் இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் எப்படி வெளிப்பட போகிறார்? அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் அவர் காணப்பட போகிறார். அவர் நமக்காய் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவராய் காணப்பட போகிறார். அவர் தம்முடைய சேனைகளோடு புறப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே நீங்க பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனை குறித்து பார்த்தோம் என்றால் அங்கேயும் அங்கு தேவனுடைய சேனை வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் சேனைகள் புறப்பட்டு வருது. ஆனா அங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு அங்கு இறங்கினதை நாம் பார்க்க முடியும். அதே போல அப்போஸ்தலராகிய சவுல் என்ற எனப்பட்ட பவுல் ரட்சிக்கப்படும் பொழுதும் அங்கு தேவன் சேனைகளின் கர்த்தரா தான் வெளிப்படுறார். ஏன் தெரியுமா? சவுல் அங்கு சேனையோடு புறப்பட்டு போறான். அவன் பிரதான ஆசாரியர் இடத்துல அதிகாரத்தை பெற்று சேனையோடு புறப்பட்டு போறான். அப்படி சேனையோடு புறப்பட்டு வருகிற சவுலுக்கு விரோதமாய் கர்த்தர் அங்கு இறங்கினதை நாம் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நமக்கு சேனைகளின் கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய நாயகனாய் இருக்கிறார். இந்த நாயகன் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் அவருடைய நாயகிகளாய் காணப்படுகிறோம், அல்லது அவரோடு நாம் சேர்க்கப்பட்டவர்களாய் அவருடைய பொறுப்பிலே நாம் இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க இந்த நாயகர் என்று சொல்லி நீங்க வேதத்துல இங்கிலீஷ் வேதத்திலையும் அந்த மூல பாஷையில நீங்க பாத்தீங்கன்னா அது புருஷன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். அல்லது நான் கல்யாணம் பண்ணின, அதாவது மேரீட் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். நம்மை தொடுகிறவர்கள் அவரை தொடுகிறார்கள், நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அவருக்கு விரோதமா எழும்புகிறார்கள், நம்மை அடிக்க நினைக்கிறவர்கள் அவரை அடிக்க நினைக்கிறார்கள். அதனால் கர்த்தர் நமக்காய் அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார்? இன்றைக்கு அவர் நாயகராய் வெளிப்படுகிறார். அதுவும் சேனைகளின் கர்த்தரின் என்கிற அடையாளத்தோடு அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு தேவ பிள்ளைக்கு நாயகராய் வெளிப்பட்டால் அங்கு என்ன நடக்கிறது? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சத்துருக்களை அடிக்கிறார். நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி போடுகிறார். அது ஒரு பக்கம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருகிறது? நமக்கு கர்த்தர் நாயகராய் இருந்தா நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு நமக்கு கிடைத்த நன்மை. ஆனா இன்னொரு பக்கத்துல நம்முடைய வாழ்க்கையில அது என்ன மாற்றத்தை கொண்டு வருது? ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அல்லது ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாமே மாற்றப்படுது. அவர்களுடைய பெயர்கள் வேற ஒரு குடும்ப அட்டையிலிருந்து இன்னொரு தனி குடும்ப அட்டையாய் மாற்றப்படுகிறது. அந்த ஸ்திரீ அவளுடைய தாயினுடைய வீட்டை விட்டு இன்னொரு இடத்துல போய் தங்குகிறார்கள். அல்லது இன்னும் சில நாட்கள் போச்சுன்னா 2 பேருமே சேர்ந்து வேறு இடத்துல போய் தங்குறாங்க. அவர்களுக்கென்று ஒரு தனி அடையாளம், அவர்களுக்கென்று ஒரு சமூக ஒரு அடையாளம் கொடுக்குது, அவர்கள் குடும்பம் என்று அழைக்கப்படுது. அதே போல கர்த்தர் நமக்கு நாயகராய் வெளிப்பட்டார். அந்த சிருஷ்டிகரை நம் நாயகராய் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருகிறதாம்? வசனம் சொல்லுகிறது பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சீர்கெட்ட என் பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் திரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. கர்த்தர் தெளிவா எங்க சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்க நாயகர். அப்படியா? நான் உங்க நாயகராக இருந்தா அங்க என்ன நடக்குதா? நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். முதலாவது கர்த்தர் நம்முடைய நாயகரா இருக்கிறார் என்றால் அவர் என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்? நம்மளை அவர் தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நம்மளை அவர் தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். 2வதாக அங்க வசனம் சொல்லுது, 15வது வசனம் சொல்லுது, மேய்ப்பர்களை கொடுப்பேன்.
முதலாவது நம்மளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார், இரண்டாவது நம்மளை நடத்தும்படி நமக்கென்று மேய்ப்பர்களை அவர் வைக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கென்று அவர் மேய்ப்பனை வைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப நம் நாயகரை, தேவன் நமக்கு நாயகரை வெளிப்பட்டால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்முடைய சுயஞானத்திலோ சுயாதனத்திலே நடக்காமல் நமக்கென்று அங்கு ஒரு மேய்ப்பனை தேவன் நம்மளை நடத்தும்படி அங்க நியமிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப என்ன மாற்றம் வருகிறது? நாம் முதலாவது தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களாகவும், இரண்டாவது நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப முதலாவது தெரிந்து கொள்ளுகிறப்படுகிறோம் என்றால் அங்க வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டு என்று சொல்லுகிறது. தெரிந்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது அதை நாம் தியானிப்போமாக. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி நம்மளை தெரிந்து கொள்ளுகிறாராம்? வசனம் சொல்லுகிறது, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து கொள்ளுகிறாராம். அவர் தெரிந்து கொள்ளுகிறதுல அங்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. ஊர்ல ஒருத்து மனுஷனாய் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார், வம்சத்துல 2 பேராய் அங்கு தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுல அது மேலோட்டமாய் நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு குழப்பத்தை போல தெரியலாம். எப்படி ஒருவராய் நம்ம தெரிந்து கொண்டு, இரண்டாவது அது எப்படி 2 பேராய் மாறுகிறது என்கிறதை அங்கு வேதத்திலே மேலோட்டமாய் பார்த்தோம் என்றால் அது ஒரு குழப்பமான காரியமாய் இருக்கலாம். ஆனா அதை தியானித்து பார்த்தோம் என்றால் ஏற்கனவே கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டுகிறார் என்றால் எதினால் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஊரில் ஒருவனாயும் வம்சத்தில் 2 பேராய் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் எதினால், எதற்காக அல்லது எப்படி நம்மளை தெரிந்து கொள்ளுகிறாராம், எதினால் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறாராம்? வசனம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. எப்படி தெரிந்து கொள்கிறார் அல்லது எதனால் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார்? அவருடைய கிருபையின்படி நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் கிருபையின்படி நம்மளை தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சௌந்தரியத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய அனுபவத்தினால் அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. எரேமியா 3:14 தெளிவாய் சொல்லுகிற அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அந்த வசனம் தொடங்கும் போதே என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை விட்டு நாம் பிரிந்து உலகத்திற்குரிய காரியத்திலே நாம் காணப்படுகிறோம். உலகத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். உலகத்தின் ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை அவருடைய ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்டவராய் காணப்படுகிறார். நமக்கு அவர் நாயகராய் வெளிப்பட்டு நம்மளை தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு காரியத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றால், அது தேவனுடைய சுத்த கிருபையினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் நீதியால் நடக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நான் அவரிடத்துல ஜெபிக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்படி கிடையாது. தேவன் நம்மளை தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? அவருடைய கிருபையினாலே நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா புறஜாதியானும் தேவனிடத்துல ஜெபித்து பதில பெற்றதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ஜனங்களும் ஜெபித்து தேவனிடத்துல பதில் பெற்றதை நாம் பார்க்க முடியும். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? புறஜாதியானும் ஜெபிக்கிறான், அவனுக்கும் பதில் கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷனும் ஜெபிக்கிறான், அவனுக்கும் கர்த்தர் பதில கொடுக்கிறார். ஆனா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இந்த தேவனுடைய ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் கொர்நேலியுவை குறித்து நீங்க பார்க்க முடியும். கொர்நேலியு அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் ஒரு புறஜாதியான், அவன் தேவனை அறியாதவன், அதாவது தேவனால் ரட்சிப்பு என்கிற தெரிந்து கொள்ளுதலை பெறாதவனாய் காணப்படுறான். ஆனால் அவன் ஜெபிக்கிறதுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருந்தான். அவன் தான தர்மங்களுக்கு கர்த்தர் இறங்குகிறவராய் காணப்பட்டார். அப்ப தேவ ஜனங்களுக்கும் புறஜாதியருக்கு என்ன வித்தியாசம்? தேவ ஜனம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அதுவும் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டது? அது தேவனுடைய இரக்கத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவனுடைய கிருபையினால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்.
அப்ப இது எதற்காக தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரிக்கும் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். எப்படி? கிறிஸ்துவுக்குள் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கணும். நம்ம யாரு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்? நான் கர்த்தருடைய கிருபையினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லணும். என்னுடைய ஜெபத்தினால் அல்ல, என்னுடைய பலனினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன். இந்த நினைவு இருந்தா நம்முடைய நடக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய கிருபையினாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று அவன் அப்படி சிந்தித்த நடக்கிறவனாய் இருந்தால் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி அவர்களை எப்படி நாம் ஈஸியா அடையாளம் கண்டு கொள்ள முடியும் தெரியுமா? அவர்கள் மற்றவர்கள் இடத்துல பேசும்போது அன்பாய் பேசுவார்கள். ஒரு குடிகாரனை பார்த்தால் அவனிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். ஒரு பாவியை பார்த்தால் அவனிடத்திலும் அன்பாய் இருப்பாங்க. யாராவது புறஜாதியை பார்த்தால் அவர்களை பார்த்தாலே அவர்களிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகளா இருப்பாங்க. அவங்களை நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாமே தேவனுடைய கிருபை என்று சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு அன்பாய் இருக்கிறது என்னுடைய பலன் அல்ல, இது தேவனுடைய கிருபை என்று சொல்லுவாங்க. அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையாலுமே தேவ கிருபை என்கிற வார்த்தை வரும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியமும் அப்படி இருக்கணும். நம்மளுக்கு கர்த்தர் நாயகராய் இருக்கிறார். நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அது எல்லாம் உண்மைதான். ஆனா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனுடைய கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் அந்த காலத்துல இயேசு வரும்பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல என்றால், அவர்களுக்குள்ளாய் ஒரு எண்ணம் இருந்தது, நாங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாங்க தான் அழைக்கப்பட்ட ஜனம், நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், எங்களுடைய நீதியின்படிதான் எல்லாம் நடக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. அதனாலதான் அவர்களால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நாம் தேவனுடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நினைப்போடு நாம் காணப்படுவோமாக. ஒரு புறஜாதியான பாவிகளை அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை, குற்றம் சாட்டப்பட்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை ஐயரவாகவோ அருவருப்பாகவோ நாம் பார்க்காமல் தேவ அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இந்த நாட்களிலே கர்த்தர் ஆகஸ்ட் மாதத்திலே நம்மளுக்கு ஒரு புதிய ஊழியத்தை கொடுக்கிறார். அது அன்னகர் ஊழியம் என்று நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அநேக தேவ பிள்ளைகளே இந்த அன்னகர்களை வெறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் உட்கார மாட்டாங்க, அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் அன்பாய் சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் பாவிக, அவங்க உபச்சாரம் செய்யறவங்க, அவங்க வேசித்தனம் செய்யறவங்க, அல்லது அவங்க பாவிகளா இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படலை என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் புறஜாதிகளுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லவும் வணக்கம் சொல்ல கூட யோசிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், இங்க வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் அந்த கிருபையை நாம் நினைவு கூர்ந்து எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. சரி, அப்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டால் அவர் எப்படியெல்லாம் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாய் தெரிந்து கொண்டிருக்கான். ஊருக்கு ஒருவன், வம்சத்துக்கு 2 பேராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதை காட்டுது? வசனம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதும் இல்லை. இந்த தெரிந்தெடுத்தல் என்பது எதை காட்டுகிறது? ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேரும்னா எதை காட்டுது? அது தேவனினால் அழைக்கப்படுகிறதை காட்டுகிறது. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஆரோனை போல ஒருவனும் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை. அப்ப இது எதை காட்டுது? அவரால் தனித்துவமாய் அழைக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. இது நாம் போய் தெரிந்து கொள்ளுகிற காரியம் அல்ல, அவரால் அழைக்கப்படுகிற அனுபவம், அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த அழைப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இந்த ஊழியத்தின் அழைப்பை குறித்து தான் இந்த வசனம் நம்மளிடத்துல பேசுகிறதா இருக்கு. அப்ப தேவன் நம்முடைய நாயகராய் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் ஊழியக்காரர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, கனமான ஊழியத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சரி, இங்க வசனம் சொல்லுகிறதே ஒருவனும் 2 பேரும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப யாருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு? யாரை தேவன் ஒருவனாய் அழைத்து வம்சத்துக்கு 2 பேராய் கர்த்தர் மாற்றினார்?
ஊரில் ஒருவனாய் அழைத்து யாரை கர்த்தர் வம்சத்துக்கு 2 பேராய் மாற்றினார் என்று நீங்க வேதத்துல பார்த்தோம் என்றால், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுது. யாரை குறித்து சொல்லுகிறது? மோசேயினுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறது. நீங்க மோசேயை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை அழைத்தார் என்று வசனம் சொல்லுது. அந்த 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் நீ போய் நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் ஊரில் ஒருவனாய் முதலாவது மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனை சிறுவயது முதல் கண்டே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவன் ஒரு எகிப்திலே இருந்தாலும் அவனால் அவனுக்கு வாழ முடியல. அவன் எபிரேயர்களை போலவே காணப்பட விருப்பப்பட்டான். எபிரேயர்களுக்காய் அவன் கொலை செய்கிறவனாய் காணப்பட்டான். பின்பு அவன் துரத்தப்பட்டான். ஆனா அந்த முழு எகிப்து என்கிற முழு இஸ்ரவேல் என்கிற ஒரு ஊரிலும், அவனுடைய மாமனார் ஊரிலும் ஒரே மனிதனாய் அழைக்கப்பட்டவன் யார்? இந்த மோசே என்கிற மனிதன். அதன் பின்பாக இந்த மோசே எப்படியாய் மாறுகிறான் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவனோடு ஆரோன் சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆரோனை சேர்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி சேர்க்கிறார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார் 14வது வசனத்துல, கர்த்தர் மோசேயை நோக்கி கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? இங்க மோசேயை அழைக்கும் போது லேவியன் என்று சொல்லி அழைக்கல. மோசே அழைக்கும் போது தனிப்பட்ட ரீதியாய் ஒருவனை அழைக்கிறார். ஆனா அதை பின்பாக அவனை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? லேவியன் என்று சொல்லி அவன் சகோதரரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். நீங்க மோசேயினுடைய வம்சத்தை குறித்து பாத்தீங்கன்னா, அவனும் லேவியனாய் தான் இருக்கிறான். அவனுடைய வம்சம், அவனுடைய கோத்திரம் லேவி கோத்திரம். அதே போல ஆரோனுடைய வம்சம் எதுவாய் இருக்கிறது? லேவியின் வம்சமாய் தான் இருக்கிறது. அப்ப இங்க அந்த வசனம் இங்க நிறைவேறுகிறது அல்லவா? ஒருவனாய் அழைத்து வம்சத்தில் 2 பேராய் அவர் தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இது ரெண்டும் எதை காட்டுகிறது? தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காய் நாம் நிற்கிறதை காட்டுகிறது. அப்படி நாம் நிற்கும் பொழுது எப்படி நிற்கிறோம்? நம்மளை பெருக செய்கிறவராய், நம் தனியாய் விழுகிறது அல்ல, நம்மளோடு கூட நிற்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நம்மளோடு நம்முடைய வம்சத்திலிருந்து நம்முடைய அழைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 5:4 நாம் பார்த்தோம், ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்களை தவிர. அப்ப ஆரோனுடைய அழைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 2 விதமான அழைப்பு இருந்திருக்கு. 2 விதமான அழைப்பு. அவன் 2வதாய் தான் வம்சத்துல தெரிந்து கொள்ளப்பட்டான். முதலாவது அந்த வம்சத்துல தெரிந்து கொள்ளப்பட்டது மோசே. ஆனா ஆரோன் 2வதாய் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவனுக்கு 2 விதமான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னென்ன அழைப்பு? அவனுடைய உண்மையான அழைப்பு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அழைப்பு என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் வாசித்த வசனத்தை மீண்டும் வாசித்தால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீ செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இங்க ஆரோனுடைய முதலாவது அழைப்பு என்ன? அவன் தன்னுடைய சகோதரனை தேடி வர்றான். ஆனா அவனுக்கு அந்த அழைப்பை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, மோசேயினுடைய வாயாய் ஆரோனை கர்த்தர் அங்கு நியமிக்கிறார். அதை இன்னும் தெளிவாய் நாம் பார்க்கணும். வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 7:11 சொல்லுகிறது, ஆரோன் என்பவன் மோசேயினுடைய தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். இந்த 4வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 16 வசனம் சொல்லுது, யார் ஆரோனுக்கு தலைவனாய் இருப்பாரா? அங்கு தேவன் அல்ல, மோசேயே ஆரோனுக்கு தேவனை போல காணப்படுகிறான். இதுதான் ஆரோனுடைய முதலாவது அழைப்பு. அவனை எப்படி கர்த்தர் அழைக்கிறார், அவனை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? மோசேயை அழைத்தது நிமித்தமாய், மோசேயை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் அங்கு ஆரோனை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆரோனுக்கு என்று ஒரு தனிப்பட்ட அழைப்பு அங்கு கொடுக்கப்படல. ஆனா மோசேயும் ஆரோனும் ஒன்றாய் அங்கு காணப்படுகிறார்கள். மோசே என்ன பேச நினைக்கிறாரோ ஆரோன் பேசுவான். மோசேயுடைய வாயாய் தான் அங்கு ஆரோன் காணப்படுகிறான். இதனாலதான் வசனம் சொல்லுது, ஊரில் ஒருவனாய் அவனை தெரிந்து கொண்டேன். ஊரில் ஒருவனாய் அவனை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கென்று உதவி செய்யும்படி கர்த்தர் அவர்களை அங்கு வைக்கிறார்.
நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கென்று வாயா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். நம்மளை அவர் அழைத்தது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யும்படி அங்கு ஆட்களை நியமிக்கிறவராய் காணப்படுறார். ஆனா அதே ஆரோனுடைய பின்னாக நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய பின்பற்ற வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கப்படுது. என்ன அழைப்பு கொடுக்கப்படுது பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இங்கு ஆரோனுக்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கப்படுது. என்ன அழைப்பு? பிரதான ஆசாரியன் என்கிற அழைப்பு. அவனுடைய சந்ததி ஆசாரியர்களின் சந்ததியாய் அழைக்கப்படுகிறது. லேவியின் சந்ததியிலே பிரதான ஆசாரியனாய் ஆரோன் தெரிந்து கொள்ளப்படுறான். இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மோசையோட இருக்கணும், மோசையும் இவனும் ஒன்றாய் இருக்கணும். ஆனா இங்க என்ன அழைப்பு இருக்கு பாருங்க. மோசேக்கு இருந்த அழைப்பை மோசே நடத்துகிறவனாயும் ஆரோனுக்கு ஒரு புதிய அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இது எல்லாம் எதை காட்டுகிறது? கர்த்தர் நமக்கு நாயகனாய் இருந்தால் முதலாவது கர்த்தர் நம்மளை அழைத்து நம்மளை உருவாக்குகிறார். அதற்கு நம்ம பலவீனப்படும் பொழுது நம்மளுடைய பலனை புதுப்பிப்பதற்காக நமக்கு உதவி செய்யும்படி ஆட்களை கர்த்தர் நியமிக்கிறார். அதன் பின்பாக நம்மளை கொண்டு இன்னொரு ஜனங்களை தேவன் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளை நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். நம் மூலமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் கர்த்தர் இன்னொரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். இது வளர்ச்சியின் அனுபவத்தை காட்டுகிறது. அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படும், நான் ஊழியக்காரனாய் இருக்கிறோம், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், என் மூலமா வரங்கள் வெளிப்படணும், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது எந்த அனுபவத்தை காட்டுகிறது? முதன்மையான அனுபவத்தை காட்டுது. ஆனா ஒரு நல்ல தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் மற்றவர்களை உருவாக்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்நாள் வரைக்கும் நாம மாத்திரம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட்டோம். நாம் அநேகரை சேர்த்துக்கொண்டு நம்முடைய தரிசனத்தை அவர்கள் கொடுத்து நம்ம நடத்துகிறவர்களாய் காணப்பட்டோம். ஆனா இனிமே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம் மூலமாய் கிளைகளை தேவன் உண்டு பண்ண போகிறார். உங்கள் மூலமாய் இன்னொரு மனுஷனை கர்த்தர் உருவாக்க போகிறார். நீங்கள் அநேகரை உருவாக்குகிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். அன்றைக்கு ஆரோன் மோசையோடு இணைந்தபடியினால்தான் அவன் பின்பாக தேவனுடைய பிரதான ஆசாரியனாய் நியமிக்கப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் தேவனுடைய ஊழியத்தை தவறாமல் செய்வோம், தேவனுடைய அழைப்பிலே நாம் உறுதியாய்ப்போம். அது மாத்திரமல்ல, நம் மூலமாய் கர்த்தர் இன்னொரு ஜனத்தையும் தேவன் எழுப்ப போகிறார். உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தரை உருவாக்க போகிறார். நீங்கள் உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஆரோனை போல தேவனுக்கென்று ஊழியக்காரர்களை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்க போகிறார்கள்? கனம் பெற்ற ஊழியத்தை அழைப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய நிலைமையை யோசித்து பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சைப்படுகிறோம். தேவனுடைய ஊழியத்தை பல நாட்களாய், பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய், சில நாட்கள் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனா எத்தனை பேரை நம்மளால் நாம் உருவாக்கி இருக்கிறோம்? நம்முடைய ஜீவிய நாட்களில் எத்தனை பேரை நாம் ஊழியம் செய்ய உருவாக்கி இருக்கிறோம்? எத்தனை பேரை நாம் ஊழியக்காரர்களாய் மாற்றி இருக்கிறோம்? எத்தனை பேரை நாம் அநேக இடங்களுக்கு அனுப்பி ஊழியம் செய்யும்படி கர்த்தரால் நடத்தப்படும்படி நாம் உருவாக்கி இருக்கிறோம்? இங்கு மோசே மூலமாய் கர்த்தர் ஆரோனை உருவாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க உருவாக்கப்பட்டீங்க, இதுவரைக்கும் நீங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இருந்து அவர் இரக்கத்தின் தேவனாய் சமாதானத்தின் தேவனாய் இருந்து கர்த்தர் உங்களை உருவாக்குனார். ஆனால் இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு நாயகராய் வெளிப்பட போகிறார். அதனால் என்ன நடக்க போகுது? வம்சத்தில் 2 பேரு போல உங்கள் மூலமாய் அநேகரை கர்த்தர் உருவாக்க போகிறார். உங்கள் மூலமாய் அநேகர் தேவ ஊழியக்காரர்களாய் மாறப் போகிறார்கள். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் வல்லமையா இருக்கணும், நான் நல்லா ஜெபிக்கணும், என் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படும், எல்லாம் நல்லது. ரட்சிக்கப்படுகிறதோடு நின்று விடக்கூடாது. நம் மூலமா யாராவது உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாய் ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாய் நடத்தப்படணும். நம் மூலமாய் கர்த்தர் அநேகரை உருவாக்கி அவர்கள் மூலமாய் கிளைகள் மேல் கிளைகள் மேல் கிளைகள் உருவாக்கி அநேகர் தேவன் பக்கம் திரும்புகிறவங்களா இருக்கணும். இது எதை காட்ட? இது எதுவாய் மாறும் தெரியுமா?
உங்கள் மூலமாய் ஒருவர் உருவாக்கப்பட்டு அவர் அநேகரை உருவாக்கும் பொழுது அதனுடைய வித்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனுடைய வித்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாறுவீங்க. அவர்கள் இந்த போதகரைத்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் உங்களாலும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆரோன் மூலமாய் ஆரோனுடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாய் மாறினது. இதற்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கு சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறான், மோசே நீ ஆரோனுக்கு தேவனை போல இருப்ப. அப்படின்னா என்ன? மோசே தான் ஆரோனுக்கு சுதந்திரவாளியா இருந்தான். மோசேனுடைய ஆசீர்வாதம் தான் ஆரோனுக்கு போச்சு. ஆனா உபாகமம் 19 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இனிமே மோசே ஆரோனுடைய பங்கு அல்ல, அவனுடைய சகோதரர்கள் அவன் பங்கு அல்ல, நானே அவனுடைய பங்காயிருப்பான். அதனுடைய ரகசியம் என்ன? நானே அவர்களை நடத்துவேன். மோசே அவர்களை இனிமே நடத்த போகிறது கிடையாது. மோசேயினுடைய அனுபவம் அவர்கள் நடத்த போகிறது கிடையாது. அவர்கள் மோசேயினுடைய தீர்க்கதரிசிகளா இருக்க போறது கிடையாது. மோசேயினுடைய வாயா இருக்க போகிறது கிடையாது. அவர்களுக்கு என்னுடைய வாயாய் அவர்கள் காணப்படுவார்கள். என்னுடைய தீர்க்கதரிசிகளாய் அவர்கள் இருப்பார்கள். நானே அவர்களை நடத்துவேன், நானே அவர்கள் பங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் தேவன் நம்மளுடைய நாயகனாய் இருப்பதற்கான அடையாளம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நாயகராய் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? நாம் அவரை நாம் நாயகராய் கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? நம்மால் யாராவது உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நிதானித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதற்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. யாராவது நம்மளை விட நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல அனுபவத்துல வந்துட்டாங்கன்னா அவங்கள வளர்த்து விடுவதற்கு நம்ம பயப்படுகிறவர்களா இருக்கோம். என்னுடைய ஆட்கள் அவங்க கொண்டு போயிருவாங்களோ என்று பயப்படுகிறார்கள். என்னுடைய கிருபை அவங்க எடுத்துட்டு போய் என்ன காட்டில பேர் வாங்கிடுவாங்களா என்று பயப்படுகிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைத்ததற்கான காரணம் என்ன? அவர்களை பலுகி பெருகும்படியாகத்தான். ஒரே இடத்துல வைத்துக் கொள்ளுகிறதுக்காக அல்ல. அப்படி ஒரே இடத்துல வைத்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அது என்ன கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் பாபேல் கோபுரத்தை கட்டின கூட்டமாய் காணப்படுகிறது. தங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும்படி செய்த கூட்டமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதுவரைக்கும் நீங்க உருவாக்கப்படுவீங்க, எதுவரைக்கும் நீங்களே உருவாகிட்டு இருப்பீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை உருவாக்க அவர் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். நீங்க அநேகரை உருவாக்கும்படி கர்த்தருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட சேனையை தேவன் உருவாக்க போகிறார். அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவனே பங்காய் காணப்பட போகிறார். அப்படி உங்க மூலமா யாராவது உருவாகி உங்களை விட்டு புரிஞ்சுட்டு போயிட்டா அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய சரீரமே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க சரீரத்தை குறித்து யூடியூப்ல நீங்க வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செல் ஃபார்ம் ஆகுறதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். 1 2 மாறும், 2 4 மாறும், 4 8 மாறும். இதை நீங்க அப்படியே இந்த யூடியூப்ல சயின்ஸ் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிரியை எப்படி ஆச்சரியமா இருக்குன்று அதை நீங்க பார்க்க முடியும். அப்ப நம்முடைய சரீரத்தை தேவனால் உருவாக்கப்பட்ட மண்ணோடு மண்ணாய் அழிய போற சரீரமே நம்ம அது மல்டிப்ளை பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அநேகரை உருவாக்குகிறவர்களாய் காணப்படணும். இதனாலதான் வசனம் சொல்லுது, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து. நீங்க முதலாவது ஊரில் ஒருவராய் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டுட்டீங்க. அநேக வேத வார்த்தையை கேட்கிறோம், அநேக ஜெபத்திற்கு வருகிறோம், அநேக வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு நல்ல தேவ ஞானம் இருக்கிறது. ஆனா நம் மூலமாய் அநேகர் உருவாக்கப்படுகிறார்களா? அதுல இனிமேல் நாம் கவனம் செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க உருவாக்குங்க. உங்கள் மனைவியை, உங்க கணவரை நீங்க உருவாக்குங்க. உங்க பிள்ளைகளை ஊழிய செய்யும்படி உருவாக்குங்க. உங்க நண்பர்களை ஊழிய செய்யும்படி உருவாக்குங்க. அவங்க மூலமாய் அநேகரை உருவாக்க கர்த்தருக்காய் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் அவர்களையும் தேவனுடைய ஜனமாய் மாற்றுவாராக. அப்ப வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார் என்றால் என்ன? அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார்.
அவர் நம்மளுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு தான் நம் மூலமாய் அநேகரை உருவாக்குகிற அழைப்பு. இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நமக்கு ஒரு மேய்ப்பரை கொடுக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் அங்கு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார் என்றால் எப்படிப்பட்ட மேய்ப்பனை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்? முதலாவது நம்மளை உருவாக்குகிறார். நம் மூலமாய் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களுடைய பங்காய் கர்த்தர் மாறுகிறார். அப்படி மாறினதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இருக்கிறோம் அல்லவா, நம் மூலமாய் ஒரு கூட்டத்தையே உருவாக்கி இருக்கிறார் அல்லவா. நம்ம எல்லாரையும் மேய்ப்பதற்காக தேவன் ஒரு மேய்ப்பனை அங்க வைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த மேய்ப்பனை குறித்து தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருப்பாரா? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிற அந்த மேய்ப்பனுடைய அடையாளம் என்னவாம்? உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுத்து, தேவனால் கொடுக்கப்படுகிற அல்லது தேவனை நாயகராய் கொண்டிருக்கிறவர்களுடைய மேய்ப்பர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களாய் இருப்பாங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் அந்த வழியிலே மாத்திரம் நம்மளை நடத்துகிறவர்களாய் இருப்பாங்க. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய சித்தத்திலே நம்மளை நடத்தி, கர்த்தர் நம்மளை யாருன்னு எந்த பகுதியிலே போக செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த பகுதியிலே நம்ம நடத்துவாங்க. அங்கிட்டு பச்சையா இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. கர்த்தர் எங்கு கொண்டு போக சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார். யார் இந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் என்று வசனம் சொல்லுகிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது. எசேக்கியேல் 34:23 சொல்லுகிறது, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரு மேய்ப்பவனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாக ஏற்படுத்துவேன். இவர்கள் அவர்களை மேய்த்து அவர்களோக்கு மேய்ப்பராயிருப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களாய் இருக்கிறாங்களா அது தாவீதை குறித்து காட்டுகிறது. இங்கு எசேக்கியேல் தாவீதை குறித்து சொல்லி, ஆனா எசேக்கியேல் காலம் தாவீதுக்கு பின்பாக வந்த காலத்தை காட்டுது. அப்ப இங்கு யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13:22 வாசித்தோம் என்றால் தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறது. அப்ப இங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் என்றால் யார்? அது தாவீதின் வம்சத்துல வந்த மேய்ப்பரை காட்டுது. அது யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் யோவான் 10:14 நாம் பார்க்க முடியும். அங்கு வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோவான் 10:14 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். வசனம் சொல்லுது பாருங்க, யார் அந்த நல்ல மேய்ப்பர் அல்லது யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனா இருக்கிறார்? அது கிறிஸ்துவை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கென்று ஒரு மேய்ப்பரை தேவன் வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவினால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவரே நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம் முற்றிலும் அவரால் மேய்க்கப்படுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர் எப்படி நம்மளை மேய்க்கிறாராம்? அவர் பிதாவின் சித்தத்தின்படி நம்மளை மேய்க்கிறவராய் இருக்கிறார். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல பிதா என்னை அறிந்திருக்கிறார். என்னுடைய ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் தேவன் இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய நாயகராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆம், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவரால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்முடைய ஜீவியத்தில் தேவ சித்தத்தை தவிர வேறு எந்த சித்தமும் செய்ய போகிறது கிடையாது. நம்முடைய சுய ஞானத்திலே நாம் ஓட போகிறது கிடையாது. நம்முடைய சுய அனுபவத்திலே நாம் ஓடுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஓடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை நாயகர்களாய் கொண்டிருக்கிறவர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனை நாயகராய் கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படணும். அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களாய் இருக்கணும். நம்ம உட்கார்ற இடம் தேவ சித்தத்தின் இடமாய் இருக்கணும். நம்ம போகிற வீடு தேவ சித்தத்தினால் அனுப்பப்பட்ட வீடாய் இருக்கணும். நம்ம போகிற ஊரு தேவ சித்தத்தினால் கொண்டு போகப்பட்ட ஊராய் இருக்கணும். நம் ஊழியம் செய்கிற ஸ்தலம், வேலை செய்கிற ஸ்தலம் எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடத்தப்படுகிறதாய் இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் நமக்கு மேய்ப்பரை நியமிக்கிறார்.
மேய்ப்பன் எப்படி ஆடுகளை நடத்துவானோ அதே போல் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இப்படி மேய்ப்பர் நம்மளை எப்படி நடத்துவாராம்? வசனம் சொல்லுது, நம்ம ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா, எரேமியா 3:15 சொல்லுது, நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை நியமிக்கிறார். அப்படி மேய்ப்பரை நியமிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை எப்படி நடத்துகிறாராம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பனை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். என்ன அர்த்தம்? தேவனால் முற்றிலும் அவர் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் நிறைந்தவர்களாய் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போம். ஒரு இடத்துக்கு போகும்போது இது தேவ சித்தமா இல்லையா என தெரிஞ்சு அங்க என்ன ஆபத்து இருக்கு, அங்க கர்த்தர் நம்மளை போய் சொல்றாரா இல்லையா என்பதை நாம் அறிந்து அதற்கு போலாமா வேண்டாமா என்பதை அறிந்து நாம் அதை தீர்மானிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர்கள் அழைத்தார்களே, அவங்க கூப்பிட்டாங்களே என்று நம்ம போக மாட்டோம். கர்த்தர் எங்கு சொல்றாரோ அந்த இடத்துக்கு நாம் போவோம். மற்ற இடங்களிலே நாம் அமைதியாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருப்போம். தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம். நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் தவறு செய்கிறவர்களா இருக்கிறோமா? தேவனை விட்டு வழி விலகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா? இதுல இன்னொன்னு உண்மையான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரால் நாம் நடத்தப்படும் என்றால் அது அநேக நேரம் நம்மளுக்கு கடினமான பாதையை போல தெரியும். அதிக நேரம் நம்மளுக்கு அது ஒரு கசப்பான பாதையை போல தெரியும். நம்மளுடைய ஞானத்துக்கு தோணும், ஐயோ அங்கிட்டு போனா அது ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, அதுல ஏன் நாம போனோம்? ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் போனோம் என்றால் எல்லா பாதையிலும் அவர் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நீங்க வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், மோசே எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டான். மோசே அழைத்து வரப்பட்டதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியேறின பாதை நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். மோசே அழைத்து வரும்பொழுது அவன் செங்கடலை கடந்து வந்தான் என்று சொல்லல. ஆனா எகிப்தியரிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க போதும் கர்த்தர் எங்க நடத்துறாருன்னா நேரடியா செங்கடலுக்கு தான் நடத்துறார். ஏன் அவர்களை நேரடியாய் செங்கடலுக்கு நடத்தினார்? எகிப்தியர் அவர்களை பின்தொடர கூடாதபடி முற்றிலும் அவர்களை அழித்து போடும்படியாய் தேவன் அவர்களை செங்கடலிலே நடத்தினார். செங்கடல் இருக்கும் பாதையிலே அவர்களை நடத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் நாயகராய் இருக்கிறார் என்றால் அநேக நேரம் உங்களுடைய பாதை உங்களுடைய ஞானத்துக்கு எட்டாவதா இருக்கும். கர்த்தர் நடத்துகிற பாதையை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அது பார்ப்பதற்கு சில நேரம் வனாந்திரத்தை போல இருக்கும், அந்த வழியில ஏதும் இல்லாத போல தெரியும், அல்லது அந்த வழியில பிரச்சனை தான் இருக்கிறத போல தெரியும். ஆனா நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த செங்கடல் வந்தாலும் கர்த்தர் அவைகளை பிளந்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளுக்கு பின்னாக வருகிற எல்லா சத்துருக்களையும் அவர் அழித்து போடுகிறவராய் காணப்படுகிறார். நம்மளை பின்தொடருகிற சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போகும். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, தேவனை நாம் நாயகராய் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவரால் நாம் நடத்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. சரி, தேவன் அவருடைய இருதயத்தின்படி நம்மளுக்கு ஒரு மேய்ப்பரை வைக்கிறார். அவர்கள் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து அறிவையும் புத்தியோடு நம்மளை நடத்துகிறார் என்றால் நம்முடைய ஜீவியத்துல என்ன பலன் வருகிறது? அதனால் நாம் என்ன பலனை பெற்றுக் கொள்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகளை மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவது. இந்த பயப்படுவது இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை குறித்ததான பயம் இருக்கல்லவா? எந்த காரியத்தெல்லாம் நாம் குறித்து பயப்படுகிறோமோ அந்த பயம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. நாளையதை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. நாளைக்கு என்ன செய்ய போறனோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நான் என் வாழ்க்கை எப்படி முடியுமோ என்கிற ஒரு பயம் இருக்கல்லவா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஏனென்றால் என்னை நடத்துகிறவர் அவருக்கு தெரியும் நாளைக்கு எந்த நீர்ப்பாய்ச்சல்ல என்னை நடத்தணும், எந்த இடத்துல பச்சையான புல்வெளி இருக்கின்ற அவருக்கு தெரியும். நான் அதை குறித்ததான கலக்கம் எனக்கு தேவையில்லை, அதை குறித்ததான பயம் எனக்கு தேவையில்லை என்கிற நிச்சயம் நம்மளுக்கு இருக்கும். யோசித்து பாருங்க, ஆடு மேய்க்கிறவர் மேய்ப்பன் இருக்கிறான். ஆடு என்னைக்காவது யோசித்து இருக்குமா, நாளைக்கு காலையில நான் என்ன சாப்பிட போறேன்,
எந்த இடத்துல என்ன நடத்துவான்? மேய்ப்பன் மாத்திரம் அதை குறிச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மேய்ப்பன் முதலாவது அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவான். அங்க மேய்ச்சல் இருக்கா இல்லையா என்பது முதலாவது விசாரிப்போம். அவன் அங்க போய் பார்ப்பான். இல்லைன்னா அவனுடைய ஆட்களை அனுப்பி முதலாவது அங்க மேய்ச்சல் இருக்கான்னு பார்ப்பான். அந்த மேய்ச்சல் இருக்கிற இடத்துக்குத்தான் ஆடுகளை கொண்டு போகிறவர்களாய் காணப்படுவாங்க. அதே போலதான் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். நாளையத்தை குறித்ததான கலக்கம், பயம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கக்கூடாது. நாளைய நான் எப்படி இருக்க போகிறேனோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்கிற பயம் நமக்குள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கென்று கர்த்தர் ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அவர் நம்மளை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிறவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் எங்க நீர்ப்பாய்ச்சல் இருக்கு, எங்க பசுமையான இடம் இருக்கு, எங்க போனால் நாம் சாப்பிடுவோம், எங்க போனால் நாம் இளைப்பாறுவோம் என்பதை அவர் நன்றாய் அறிந்தவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப நாளை இதை குறித்ததான பயம், சத்துருக்களை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இரண்டாவது, இந்த கலக்கமும் பயம் எதை காட்டுது தெரியுமா? மிருக ஜீவன்களை குறித்து. ஏனென்றால் ஆடுகளாய் நாம் மேய்க்கப்படும் பொழுது அநேக நேரம் சிங்கங்களும் கரடிகளும் வரும். தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் அதை குறித்து பார்க்க முடியும். ஆனால் பயமும் கலக்கமும் கர்த்தர் நமக்கு இல்லா என்றால் என்ன அர்த்தம்? மேய்ப்பன் அவைகளை கண்டுகொள்ளுவார், கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்குவார். இதுல இன்னொரு விசேஷமான பலன் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? காணாமல் போவது இல்லை. இது எதை காட்டுகிறது? உலகத்தின் எழுத்தின்படி நாம பார்த்தோம் என்றால் நாம் காணாமல் போகிறோம் அல்லது அதை நாம் காட்டுகிறது. ஆனா ஆவிக்குரிய ரீதியா இது காணாமல் போவதில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் மரித்தாலும் நாம் பரலோகத்திலே நம்முடைய கண்களை திறக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வந்தால் அவரால் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு இயேசு வந்தால் அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லது நாம் இன்றைக்கு மரித்து கல்லறைக்குள் போனாலும் நாம் பரலோகத்தில் எழும்புகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். பரதேசிலே நுழைகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதுதான் காணப்படாமல் போவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது இன்னொரு வார்த்தையில சொன்ன என்ன அர்த்தம்? தள்ளப்படுவது கிடையாது. நீ என்னுடைய குமாரன் இல்லை என்று கர்த்தர் நம்மளை தள்ளி போடுவது கிடையாது. நான் உங்களை அறியேன் என்ற வார்த்தை நம்மளுக்கு கேட்கப்பட போகிறது கிடையாது. அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். அவரால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். இதுதான் நாயகரினால் பெற்றுக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிருபையும் சமாதானமாய் இருக்கும் பொழுது கூட நமக்கு பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. ஆனால் நாயகராய் தேவன் நமக்கு இருந்தால் மாத்திரமே நாம் அவரால் காணப்படாமல் போக இருப்போம். நாம் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, காணப்படாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எது காணாமல் போயிருக்கு? கடந்த நாட்கள்ல இருந்த ஜெபம் உங்களுக்கு காணாமல் போயிருக்கா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இல்லாமல் மறைஞ்சு போயிருச்சா? அல்லது உங்கள் குடும்பத்தில உறுப்பினர்கள் யாராவது காணாம போயிட்டாங்களா? உங்க பிள்ளைகள் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய் உலகத்திலே மாட்டிக்கொண்டு காணாதப்படாதவர்களை போல் காணப்படுகிறார்களா? அல்லது உங்களுடைய வேலை, உங்களுடைய எந்த காரியம் இன்னைக்கு காணாமல் போயிருக்கு? கர்த்தர் அவைகளை தேடி உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுடைய நாயகராய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் நீங்கள் காத்துக் கொள்ளுவீர்கள். நீங்கள் காணப்படாமல் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாம் தேவனுடைய வருகையிலே அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிறதை காட்டுகிறது. அவரோ போல நாம் மாறுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நாயகராய் வெளிப்படுகிறார். அவர் நாயகராய் வெளிப்படுகிறார் என்றால் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார். நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார். ஆனால் நம்முடைய ஜீவியத்தையும் அவர் மாற்றுகிறார். முதலாவது எப்படி மாற்றுகிறார்? அழைப்பு என்கிற தெரிந்தெடுத்தலை, விசேஷித்த அழைப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் உருவாக்க போகிறார். நம் மூலமாய் அநேகர் உருவாக்கப்பட போகிறார்கள். மோசேயின் மூலமாய் ஆரோன் உருவாக்கப்பட்டது போல உங்கள் நிமித்தமாய் ஒரு ஆரோனை கர்த்தர் உருவாக்க போகிறார். உங்கள் நிமித்தமாய் கனமருந்திய ஊழியத்தை செய்யும்படி அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். இரண்டாவதாக கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்க போகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்க போகிறார். அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட போகிறீர்கள். காணப்படாமல் போனோம் என்கிற பேச்சுக்கு இடமே அங்கு இருக்காது. ஏனென்றால் அவரே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீ நாயகராய் வெளிப்படுங்க என்று சொல்லுங்க. என்னுடைய நாயகராய் நீங்க இருங்க என்று சொல்லுங்க. என்னுடைய மேய்ப்பராய் நீங்க காணப்படுங்க. எனக்கு அந்த விசேஷித்த அழைப்பு வேண்டும் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் உருவாக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே. நான் நல்ல வேலை வாசிக்கிறேன், நான்
நான் வேதத்துல ரகசியத்தை எனக்கு கொடுத்திருக்கேங்க, அது வீணாய் போயிடக்கூடாது. என் மூலமாய் கர்த்தர் அநேகரை உருவாக்குங்க என்று சொல்லுங்க. நான் வேண்டும் சொல்லுகிறேன், மோசே தான் ஆரோனுக்கு தேவனாய் காணப்பட்டான். ஆனால் பின்னாடி தேவனே ஆரோனுக்கு தேவனாய் காணப்பட்டார். மோசையின் பங்கிலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆரோன் பின்பாக கர்த்தரே அவனுக்கு பங்காய் மாறினார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்கள் மூலமா எத்தனை பேர் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள்? உங்கள் மூலமா எத்தனை ஆரோன்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? யாராவது ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறீங்களா? யாரையாவது ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? யாரையாவது ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? உங்கள் குடும்பத்தின் ஜீவியம் எப்படி இருக்கு? இன்றைக்கு தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை என்னை நீர் உருவாக்குகிறவனாய் மாற்றுங்க. நான் உம்மை நாயகனாய் பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு மோசேயை போல இருக்கணும். என் மூலமாய் நீர் உருவாக்குங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது தேவன் நம்மளை உருவாக்குகிறார். அவர் நம்மளை உருவாக்கி அநேகரை நம்மளை கொண்டு தேவன் உருவாக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவன் நீர் எங்கள் நாயகராய் இருக்கிறேன் என்று நீர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராய் நீர் ஆண்டவரே நாமத்தை உடையவராய் வெளிப்பட்டு இருக்கிறேன். அதற்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளா எங்களுக்கு நீர் கனம் புரிந்த ஊழியமாகிய அந்த விசேஷித்த அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அநேகரை நீர் உருவாக்குவீராக. மோசேயின் மூலமாய் ஆரோனை உருவாக்கினீர் அல்லவா? ஒருவனாய் ஊரிலே அழைத்தீர், பின்பாக அவனை ஆண்டவரை வம்சத்திலே 2 பேராய் மாற்றினீர் அல்லவா? அதே போல் உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீரே, இவர்களை வம்சத்தில் 2 பேராய் நீர் மாற்றுவீராக. இவர்கள் மூலமாய் உருவாக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் ஒரு கிளைகளை நீர் உருவாக்கி அருளுவீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட தேவ கிருபை, அப்படிப்பட்ட தேவனுடைய பலன் இவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நல்ல மேய்ப்பராய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நீர் உம்முடைய அறிவிலும் புத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. வழி இதுவே என்று நடத்துவீராக. அதனால் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பயங்கள், கலக்கல் மாறி போவதாக. கர்த்தர் மீது இருக்கிற நிச்சயத்தினால் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து விடுவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, காணப்படாமல் போவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய வருகை இருக்குமானா அவைகளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் வெளிப்படுகிற நாளிலே நாங்கள் உம்மை ஆண்டவரே முகமுகமாய் தரிசிக்க, உம்மை போல் மாறி உம்மை தரிசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.